எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் கொண்டாட்டத்தோட ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது. இது ரொம்ப காரமாக இருக்கிற ஒரு ரெசிபி தான். நல்ல ஸ்பைஸியாக இருக்கும். ஆனால் குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரி காரம் கம்மியாகவும் இதே டேஸ்ட்டில் இது செஞ்செடுக்க முடியும். அது கூட நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம செஞ்செடுக்கிறது காரமாக இருக்கிற ஸ்டைலில் தான். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 1 கிலோ அளவுக்கு சிக்கன் மீடியம் பீஸாக கட் பண்ணி நல்லா கழுகி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் போன்லெஸ்ஸாக வேணால் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் இங்கே கொஞ்சம் மிக்ஸாக தான் எடுத்துருக்கேன். மேரினேட் செஞ்சு எடுத்து வைக்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரமாக இருக்கிற மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவுக்கு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ். ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. 1 கிலோ அளவுக்கு சிக்கனுக்கு அந்த அளவுக்கு லெமன் ஜூஸ் தேவைப்படுது. நல்ல ஒரு மணத்துக்காக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொஞ்சம் கருவேப்பிலை கூட நைட்டில் சேர்த்துருக்கு. எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுக்கோங்க. உடனே வறுத்தெடுக்கக்கூடாது. உப்பு, புளிப்பு, காரம் இதெல்லாம் சிக்கனுக்குள்ளே அப்சர்வ் ஆகி நல்லா டேஸ்ட்டில் வேணும் அப்படின்னா மினிமம் 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நம்ம இதே மாதிரி மூடி வைக்கணும். நான் இப்போது 1 மணி நேரத்துக்கு அப்புறம் வறுத்தெடுக்க போகிறேன். பேனுக்குள்ளே தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் வறுத்தெடுத்துக்கலாம். மீடியம் டு லோ ஃப்ளேமில் தீ அட்ஜஸ்ட் பண்ணி கருகி போகாமல் நல்லா டார்க் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம இது வறுத்தெடுத்துக்கலாம். சிக்கன் வறுக்கிறதுக்காக கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றினாலும் பிரச்சனை இல்லை. இந்த மிச்சம் வர்ற எண்ணெயில் தான் நம்ம மறுபடியும் தாளிச்செடுக்க போகிறேன். சிக்கன் ஃபுல்லாக வறுத்தெடுத்து மாற்றி வச்சதுக்கப்புறம் அதே பேனில் அதே எண்ணெயில் 4 வரமிளகாய் சேர்த்துருக்கு. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்துருக்கு. எண்ணெய் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் நீங்கள் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். எண்ணெய் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ரொம்ப சின்ன பீஸாக கட் பண்ண பூண்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி அதுவும் சேர்த்து வதக்கி பச்சை மணம் போனதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு பெரிய சைஸ் வெங்காயம் ரொம்ப நைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கு. 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம். ரெண்டுமே சேர்ந்து வரும்போது டேஸ்ட்டு நல்லா இருக்கும். கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி இந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வற்றி வெங்காயம் நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக வரணும். அது வரைக்கும் நம்ம இதை வதக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போ எல்லாமே கரெக்டான அளவுக்கு வந்திருக்கு. இந்த டைமில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பவுடர், தனியா பவுடர், கூடவே ரொம்ப கம்மியாக கரம் மசாலா பவுடர் கூட சேர்க்கணும். 1/4 டீஸ்பூனோட பாதி அளவுக்கு சேர்த்தா போதும். 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சிக்கன் மசாலா, கரம் மசாலா ஒன்று இதில் அதிகமாக சேர்க்கக்கூடாது. சேர்த்துருச்சு அப்படின்னா இந்த வெங்காயத்தோட சிக்கனோட நம்ம செஞ்சு அந்த டேஸ்ட்டு தெரியாமல் மசாலா டேஸ்ட்டு தான் அதிகமாக தெரியும். அதனால மசாலா ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும். அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே டொமேட்டோ சாஸ் கூட நான் சேர்த்துருக்கேன். நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு தண்ணி கூட இதில் நம்ம ஊற்றிடலாம். மசாலா இப்போ ரொம்ப திக்காக இருக்குது, அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மசாலா கொஞ்சம் லூஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு டைம் கொதிக்க விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம இதில் இடித்த வரமிளகாய் கூட சேர்க்கணும். அப்போ இது ரொம்ப காரமாக இருக்கும். ரொம்ப காரமாக டேஸ்டியாக இருக்கிற காரமாக இருக்கும். உங்களுக்கு காரம் பிடிக்கல, இந்த மாதிரி காரம் இல்லாமல் டேஸ்டியாக செய்யணும் அப்படின்னா காரமாக இருக்கிற வரமிளகாய் பவுடர் சேர்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். வறுக்கிறதுலேருந்து மசாலை சேர்க்கறது எல்லாமே காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ டொமேட்டோ சாஸ் தான் ஊற்றிருக்கு. அதுக்கு பதிலாக நீங்கள் டொமேட்டோ கெச்சப் கூட சேர்த்துக்கலாம். அப்போ காரம் ரொம்ப கம்மியாக கிடச்சிடும். மசாலா கொதித்து திக்கானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இடித்த வரமிளகாய் கூட நான் இதில் சேர்த்துருக்கு. அதுக்கப்புறம் வறுத்தெடுத்து வச்சிருக்கிற சிக்கன் இதுக்குள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். காரம் வேண்டாம் அப்படின்னா இடித்த காரமாக இருக்கிற வரமிளகாய்க்கு பதிலாக நீங்கள் காஷ்மீரி மிளகாய் இடித்து சேர்த்துக்கலாம். காரம் இந்த மாதிரிலாம் உங்களோட இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். லோ ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மசாலா கூட இந்த சிக்கனுக்குள்ளே அப்சர்வ் ஆகும்போது தான் இது இன்னும் டேஸ்டியாக இருக்கும். சூடோடையே சாப்பிடணுன்ட்டு இல்லை, ஆறுனதுக்கப்புறம் இது டேஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். ஹோட்டலெல்லாம் சர்வ் பண்ணுற டைமில் இதுக்கு மேலே மறுபடியும் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட போட்டு தான் சர்வ் பண்ணுறது.
சப்பாத்தி கூட, பூரி கூட, பரோட்டா கூட, சாதம் கூடலாம் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற ஒரு நான்வெஜ் ரெசிபியாக இருக்குது. வெஜிடேரியன் சங்கடப்பட வேண்டாம், உங்களுக்காக இதே மாதிரி ஒரு வெஜிடேரியன் டிஷ் நான் உடனே அப்லோட் பண்ணிடுறேன். இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.